ராயல் என்ஃபீல்டோட மோட்டோவர்ஸ் 2024 ஃபெஸ்டிவல் கோவாவில் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இவங்க ஆல்ரெடி கோவான் கிளாசிக் 350 அன்வீல் பண்ணிட்டாங்க. அதை பற்றி எல்லா விஷயம் நம்ம சேனலில் போட்டிருப்பேன். இந்த பிராண்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராம் 440 அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, பழைய ஸ்க்ராம் 411ஓட அப்டேட் வெர்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம டிசைன் படி பார்த்தோன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை, பெருசாக ஒன்றுமே கொடுக்கல, ஜஸ்ட் சேம் மாடல். ஆனால் மெக்கானிக்கல் சேஞ்சஸ் வந்து நிறையா இருக்குது, அது நம்ம பார்ப்போம். ஸோ புது LS 440 என்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய 411cc என்ஜின் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த லாங் ஸ்ட்ரோக் மோட்டரை வந்து 3 mm போர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ஜின் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கியூபிக் கெப்பாசிட்டி வந்து 443cc. ஸோ இந்த 443cc என்ஜினில் சில மாற்றங்கள் செஞ்சதுனால இந்த வண்டியில் மேக்ஸிமம் பார் வந்து 4.5% அதிகமாக இருக்குது. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 6.5% அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த என்ஜின் 25.4 bhp 6250 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 34 Nm 4000 RPMல. பழைய வண்டி பார்த்திங்கன்னா 24-32 ப்ரொடியூஸ் பண்ணுச்சு ஃபிகர்ஸு. ஸோ இவங்க வந்து பார் அண்ட் டார்க் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல, ஃபியூல் எக்கானமி வந்து இந்த என்ஜினில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹைவே க்ரூசிங் நல்லா ஹை ஸ்பீட்ஸில் வந்து நம்ம க்ரூஸ் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸும் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் இந்த என்ஜினில் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான அடிஷன் என்னென்னா, இந்த என்ஜின் வந்து இப்போது 6 ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷனில் மேட் பண்ணியிருக்காங்க. பழைய 411 வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் தான் ஆஃபர் பண்ணிச்சு. இது மட்டும் இல்லாமல் ஃபைனல் கியர் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான ட்ராக்ஷனுக்காக. அப்புறம் கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லைட்டரான கிளச் கொடுத்துருக்காங்க, புல் டைப் கிளச்சு. டியூரபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்புறம் 0.75 kg லிவர் எஃபெக்ட்டும் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் கிளச் பிளே வந்து இன்னும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பேலோட் கெப்பாசிட்டியும் வந்து ஓவரால் பேலோட் கெப்பாசிட்டி வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க, 179 kg. அப்புறம் வந்து டாப் பாக்ஸ் கம்பேட்டபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பின்னாடி. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் 200 mm. இது இல்லாமல் இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 750 mm அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி 790 mm. இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி 19 inch ஃப்ரண்ட்லேயும் 17 inch ரியர் டியூப்லெஸ் அலாய் வீல்ஸில் வந்து ரன் ஆகுது. டியூவல் பர்பஸ் டயர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ டயர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 190 ஃப்ரண்ட்டு, 120/90 ரியரு. இந்த வண்டியை வந்து நீங்கள் வாய்ஸ் ஸ்போக் வீல்ஸில் கூட வாங்கிக்கலாம், பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா டியூப் டயர்ஸ் தான். இது இல்லாமல் நம்ம ஃபீச்சர்ஸ் படி பார்த்தோம்னா LED ஹெட்லாம்ப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ABS சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சபிள் ABS. ஸோ நம்ம சாசி படி பார்த்திங்கன்னா பழைய ஹிமாலயன் 411 இருந்த மாதிரி ஹாஃப் டியூப்ளெக்ஸ் ஸ்பிளிட் கிராடல் ஃப்ரேம் தான், அது எந்த சேஞ்சுமே இல்லை. ஈவன் சஸ்பென்ஷன் பிரேக்கிங் காம்போனன்ட்ஸ் வந்து சேம் தான். ஸோ 41 mm டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 190 mm ட்ராவலோட வீல் ட்ராவலோட. அப்புறம் அரியலில் வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் கொடுத்துருக்காங்க, லிங்க் டைப் மோனோஷாக்கு. ஸோ இதோட சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 180 mm. ஸோ இந்த வண்டியோட கர்வ் வெயிட் வந்து நம்ம பார்த்தோம்னா 196 kg. ஸோ வீல் பேஸ் லென்த் வந்து 1460 mm. ஓவரால் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2165 mm. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 15 liters தாங்க. அப்புறம் இந்த வண்டியில் USB Type A சார்ஜிங் போட்டிருக்கு, செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் நேவிகேஷன், அதாவது கூகுள் பார்ட் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து ஆப்ஷனலாக தான் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ பிரேக்கிங் நம்ம பார்த்தோம்னா சேம் 300 mm ஹைட்ராலிக் ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியலில் வந்து பார்த்திங்கன்னா 240 mm ஹைட்ராலிக் ரியர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுவாங்க. ப்ரைஸஸ் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அவைலபிலிட்டியும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க ஷோரூம்ஸில் வந்து அவைலபிள் ஆக்கிடுவாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி டவுட்ஸ் தான் கண்டிப்பாக கேளுங்க. இந்த வண்டியை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ப்ளஸ் வந்து கோவான் கிளாசிக் பற்றியும் நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். கான்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all again. Take care.